மட்டக்களப்பு வாழைச்சேனை மாஞ்சோலை பகுதியில் நீரில் மூழ்கி உயிரிழந்த இரு சிறுவர்களின் ஜனாசா இன்று நல்லடக்கம் செய்யப்பட்டது. இதுவரை அபிவிருத்தி என்ற போர்வையில் அமைக்கப்பட்ட கேணியில் பாதுகாப்பு இன்மையினாலேயே இந்த மரணம் சம்பவித்துள்ளதாக பிரதேச மக்கள் குற்றம் சாட்டுகின்றார்கள். மாஞ்சோலை பதுரியா நகர சிறுவர் பூங்காவிற்கு அருகில் காணப்படும் கேணியில் வீழ்ந்த சிறுவனை மற்றொரு சிறுவன் காப்பாற்ற முயன்ற சந்தர்ப்பத்தில் இருவரும் உயிரிழந்துள்ளனர். மீராவுடை மற்றும் மாவடிச்சேனை பகுதிகளைச் சேர்ந்த 13 மற்றும் 15 வயதான இரு சிறுவர்களே நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்த இரு சிறுவர்களும் இரு சகோதரிகளின் புதல்வர்கள் என எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். இதேவேளை அபிவிருத்தி என்ற போர்வையில் அமைக்கப்பட்டுள்ள கேணியில் பாதுகாப்பின்மையே மரணம் சம்பவிக்க காரணம் என பிரதேசவாசிகள் குற்றம் சாட்டுகின்றனர். குளமண்டு இதுல தயாரிச்சிருக்காங்க. இதுக்கு 2 பக்கம் வேலி இருக்கு, 2 பக்கம் வேலி இல்ல. இதுவரை இதுக்கு ஒரு வாஜரும் இல்ல, இதுக்கு ஒரு பாதுகாவலும் இல்ல. இதால 3 உயிர், இந்த இரவு 2 உயிர் போயிட்டு இதுக்கு முந்தி ஒரு உயிர் மரணம் அடைஞ்சிருக்கு. கொண்டு இந்த குளத்தை மூடித்தாங்க. இல்லன்னு சொன்னா இதுக்கு வாஜரும் போட்டு பாதுகாவலும் வளைச்சு வேலியும் கட்டி இதுக்கு பாதுகாவல் உண்டு சரி கட்டித்தாங்க. இதுல இந்த குளம் தோண்டப்பட்டு 7 வருஷம் ஆகுது. மீன் வளர்க்கன்னு சொல்லி இதை தோண்டி இந்த மண்ணை வந்துட்டு மையத்தை புட்டி போடன்னு சொல்லி தோண்டினாங்க. வளைச்சு வித்து போட்டு காசு எடுத்துட்டு போய் பங்கு ஓட்டு எடுத்துட்டியா கொள்ள பேர். சின்ன சின்ன புள்ளி ரெண்டும் அந்த புள்ளுகளுக்கு தாழ்வு என்னன்னு தெரியாது. இப்படி இந்த மாஞ்சோலை கிராமத்துல இந்த மடு ஒன்று எங்களுக்கு தேவையில்லை. ஆரம்பத்தில் இந்த சின்ன ஒரு மடு இப்ப தோண்டி வச்சிருக்கு. இப்ப என்ன போல 4 பேர் சேர்த்து வச்சாலும் கட்ட அளவுக்கு. பிரதேச மக்களின் இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் கோரளை பற்றி மேற்கு பிரதேச செயலாளர் MM நௌஃபலிடம் நியூஸ் போஸ்ட் வினவியது. குறித்த கேணி மிக நீண்ட காலமாக காணப்படும் மழைநீர் தேங்கும் இயற்கையானதொன்றென அவர் குறிப்பிட்டார். கேணியை மண்ணால் நிரப்புவது தொடர்பில் பிரதேச மக்களால் இதுவரை கோரிக்கை விடுக்கப்படவில்லை எனவும் அவ்வாறு கோரப்படும் பட்சத்தில் நடவடிக்கை எடுக்க முடியும் எனவும் கோரளை பற்றி மேற்கு பிரதேச செயலாளர் MM நௌஃபல் மேலும் குறிப்பிட்டார்.